யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகர் 24/5/1985 அன்று மதியம் 1 மணிக்கு புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசி சிம்ம லக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார். இந்த ஜாதகர் கேட்கப்பட்ட கேள்வி, அரசாங்க வேலை கிடைக்குமா என்று கேட்டிருக்கின்றார். மேலும் நானும் என் கணவரும் பிரிந்து வாழ்கிறோம், கணவர் விவாகரத்துக்காக நோட்டீஸ் விட்டிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ குடும்ப பிரச்சனை தீரும் என்று இந்த ஜாதகர் எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வோம். ஆய்வு செய்வதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, லைக் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும், மற்றவங்களும் பார்க்கணும் இல்லையா? பார்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? அதுவும் ஜோதிட மாணவர்கள் பார்க்கின்ற பொழுது நிறைய விஷயம் கற்றுக்கலாம் இல்லைங்களா? இப்போ இந்த ஜாதக ஆய்வுக்குள் செல்வோம். சிம்ம லக்னம் இல்லைங்களா? முதல்ல திருமணத்தை பற்றி பார்ப்போம். ஏன்னா அவங்க கணவன் மனைவர் பிரிந்திருக்கார்கள் இல்லையா? கணவர் மனைவியும் பிரிந்து வாழ்கிறார்கள். கணவர் விவாகரத்துக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கிலீஷ்லேருந்து தமிழாக்கம் பண்ணால் அது கொஞ்சம் ஏடாகூடமாக வருது. இப்போ திருமண வாழ்க்கை அப்படின்னா, இந்த ஜாதக பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆனால் பாவகப்படி 3ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார். 3ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் திருமணமும் ஆச்சு. ஆனால் அந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமாக இருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. நான் நிறைய ஜாதகங்களை சொல்லியிருக்கேன். ஒரு சம்பவம் நடக்குன்னா அந்த சம்பவம் நீடித்து இருக்குமா, அல்லது அந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே கட்டாகுமா, இல்லை நடக்காமல் போயிடுமா, இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி போட்டிருக்கேன் யூடியூப்பில். இப்போ 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் பாவ ரீதியாக வந்து அந்த 3க்குடையவன் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கலஸ்திரக்காரகன் சுக்கிரன் சிறப்பாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சுக்கிரன் 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி இடத்துல இருந்தால்தான் சுக்கிரனுடைய காரகங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியும். இப்போ இந்த பாப்பா இந்த பாப்பா ஜாதகத்தில் பாருங்கள், 8ஆம் இடத்துல போய் அமர்ந்துகிறார். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தோனும் 6ஆம் இடத்துல. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தோன்னு குரு 6ல். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை என்பது குறைவாகவே காணப்படுகிறது, குறைவாகவே இருக்கும். அந்த அந்யோன்யம், இப்போ வேலையிலிருந்து கணவர் வீட்டுக்கு வராருன்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு வந்த உடனே நம்மளால் வீட்டில் என்ன இருக்கோ அது கொடுத்து இது சாப்பிடுங்க, இது செய்யுங்க, இங்கே உக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க போய்திரிக்கும் அந்த வேலை செய்த களைப்பு தெரியாது. அதே போல் பெண்கள் வீட்டில் சும்மா இருக்கிறதில்ல. பெண்கள் ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்குன்னா காலையில் இருந்து இரவு 9 மணி வரைக்கும் வேலை இருக்குது. பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அவ்வளோ துணி துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, சமையல் பண்ணுறது, வீடு சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி போய்திரிக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் பெண்களும் ஆண்களை மதிக்க வேண்டும், ஆண்களும் பெண்களை மதிக்க வேண்டும். இது இந்த பரஸ்பர ஒற்றுமை என்பது சுக்கிரனிடம் இருக்கிறது, சுக்கிரனிடம் இருக்கிறது. சப்போஸ் ஒரு ஊழல் சண்டை அப்படி வந்துருச்சுன்னா அந்த சுக்கிரன் தான் கூட்டி வைக்கிறார். ஆணும் ஒரு பெண்ணையும்
சமாதானப்படுத்தி கூட்டி வைக்கிறது அந்த சுக்கிரன் தான். சில பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் கூட பேசாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா? பார்த்துருக்கோம் இல்லையா? லைஃப்பில் வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் சில பேர் பாருங்க, சண்டை போட்டுக்குவாங்க, நல்லா சண்டை போட்டுக்குவாங்க. 1 மணி நேரத்தில் பகவாடானா மிச்சர் என்ன, ஸ்வீட் என்ன, இப்படி முதல்வர் மாதிரி ஓடிட்டு இருக்குங்க கதை. அந்த மாதிரிலாம் நாட்டில் இருக்குல்ல, நடக்கிறதா நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனே காரகன். சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ 7ஆம் இடம் வந்து சிறப்பு இல்லாத போச்சு. இவங்க வந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லையா? விவாகரத்தில் இப்போ நடக்கிற திசா புத்தி அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது இல்லைங்களா? இப்போ புதன் திசை, சனி புத்தி, சுக்கிரனோட அந்தரம் இருக்குது. இப்போ புதன் எங்கே இருக்கார்? 9ஆம் இடத்துல இருந்து திசையை நடத்துகிறார். சனி பாவ ரீதியாக 3ஆம் இடத்துல இருந்து புத்தியை நடத்துகிறாரு இல்லையா? இந்த சனி 3ஆம் இடத்துல இருந்து ஆக்டிவேட் ஆகும்போது அங்கே சுக்கிரனும் ஆக்டிவேட் ஆக மாட்டார். ஆகையால் தற்போது நடக்கின்ற திசாபுத்திக்கு விவாகரத்துக்குள்ள அந்த பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரத்தில் தீராது. அடுத்தது இந்த சனி புதன் புத்தியில் சனி புத்தி, புதன் திசையில் சனி புத்தி முடிஞ்சு லாஸ்ட் இது. அடுத்தது கேது புத்தி வரும்போது, கேது திசை வரும்போதும் இந்த பிரச்சனை தீராது. அவ்வகையிலே ஜாதக அமைப்பு இருக்கிறது. இது கொஞ்சம் நீண்ட காலம் ஆகும் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இந்த சூரியன் 10ஆம் பாவத்தில் இருப்பது சிறப்பு. 10ஆம் பாவத்தில் இருப்பது சிறப்பு. இந்த 10 குடியவனும் 8ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். 10 குடியவன் 8ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். சனி வந்து 3ஆம் பாவத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70% வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 70% வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதனால தான் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கு. மேலும் அப்படியே அரசாங்க வேலை கிடைத்தாலும் இந்த நம்ம ஹெல்த்து, உடம்பு நல்லா இருக்கணும் இல்லையா? உடம்பு நல்லா இருந்தால் தான் வேலை பார்க்க முடியும். மனநிலையும் உடல்நிலையும் நல்லா இருந்தால் தான் எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியும். வீட்டில் இருக்கிற வேலையும் சரி, இல்லை ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு அரசாங்கத்தில் போய் வேலை செஞ்சாலும் சரி, 10 இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சிந்தனைகள், இது போல விஷயங்கள்லாம் நிறைய வந்து கொண்டே இருக்கும். அப்போ உடல் பலகீனமாகும். கழுத்து, தோள்பட்டை இது போன்ற இடத்துலலாம் ப்ராப்ளம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த திருமண வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முதல்ல உங்கள் உடல் நலத்தை கவனம் வைப்பது நல்லது. சின்னதாக ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் வருதா, உடனே அதுக்கு என்ன மெடிசன், என்ன செய்யணுமோ அது மாதிரி செஞ்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, முழுசாக இல்லைன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 60% 70% இருக்குது. ஆனால் இந்த உடல்நிலை காரணத்தினால இந்த வேலை நீடித்து செய்ய முடியுமா, நீடித்து செய்ய முடியாதா என்ற ஒரு எண்ணம்லாம் வரும். மேலும் அந்த வேலைக்கு சென்றால் அங்கே இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் வந்து சிக்கலாக வரும். மேலும் அந்த வேலை என்பது டென்ஷன் மேலே டென்ஷன் வரக்கூடிய வேலையாகத்தான் அமரும். ஆனால் அந்த வேலை நீடித்து செய்வதற்கு முடியாது. அரசாங்க வேலை என்பது 60-70% தான் இருக்குது. இருந்தாலும் அந்த வேலையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் அந்த வேலையினால் உடல் உபாதைகள், உடல் நல குறைவு, இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த தருணத்திலே வரும் என்று சொல்லலாம். மேலும் இந்த வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கேது திசையில்
கிடைப்பது அரிது. கேது திசை சூரிய புத்தி, கேது திசை சூரிய புத்தி, செவ்வாய் புத்தி, இது போன்ற புத்திகளில், செவ்வாய் புத்தி, குரு புத்தி, இது போன்ற திசைகளில் அந்த வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வேலை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் கடினம், இறைவன் செயல்தான் சொல்ல வேண்டும் இல்லையா? அப்போ திருமண வாழ்க்கை என்பது இவ்வகையிலே அமைந்து விட்டது. மேலும் 9ஆம் இடம் என்பது சிறப்பாக இல்லை. பாக்கியம், அதிர்ஷ்டம், கடவுளுடைய அனுகிரகம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அவங்க சிறப்பாக அமையலை. அதே போல் 11ஆம் இடம்ன்றது நினைத்தது நிறைவேறக்கூடியது, அதுவும் அங்கே முழுசாக சிறப்பாக இல்லை. ஆகையினால் ஜாதகர் நினைத்தது நடக்கணும்னா சில சங்கடங்கள், கஷ்டங்கள் இருக்கிறது, அவ்வளோ சீக்கிரத்தில் நிறைவேறாது. ஆகையால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.